வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மற்றும் ஒரு அழகான கதையோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். கதையின் பெயர் யந்திரம். எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களுடைய சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு கதை இது. கதை ஆரம்பிக்கும் பொழுதே முத்தாயியை உங்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை அப்படின்னு கூறுகிறார் எழுத்தாளர். ஆரம்பிக்கும் போதே ஒரு நல்ல கியூரியாசிட்டியோட ஆரம்பிக்கிறாரு. யார் இந்த முத்தாயி? நீங்க என்னோட காலனியில வாழ்பவர் இல்ல. அப்படியே எங்க காலனியில நீங்க வாழ்ந்திருந்தாலும் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு கூறுகிறார். அதாவது 5 வயதிற்கு மேல 10 வயதிற்கு உள்ள குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு முத்தாயி மிகவும் பரிச்சயமானவள். நான் இந்த காலனியில ஒரு 7 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கிறேன். அதனால எனக்கு தெரியும் அப்படின்னு தான் கதை சொல்லியாக இந்த கதையை அவர் சொல்லிட்டு வர்றாரு. அந்த முத்தாயி ஒரு வயதான ஒரு பெண், கிழவி நம்ம மொழியில சொல்லணும்னா. கண்கள் எல்லாம் ஒடுங்கி போய் முகம் சுருங்கி போகி ரொம்ப வயதான தோற்றமுடைய ஒரு பெண். ஆனா அவளுடைய கண்களை மட்டும் நான் பார்த்ததே இல்லை. கண்கள் எத்தனை மொழிகள் பேசும். அந்த கண்களை பார்த்து அவளுடைய மனதை நான் படிச்சதே இல்லை அப்படின்னு எழுத்தாளர் சொல்றாரு. அவளுடைய வேலை என்ன? குழந்தைகளை, இந்த காலனியில இருக்கிற குழந்தைகளை பள்ளிக்கு அழைச்சிட்டு போறதுதான் முத்தாயினுடைய வேலை. காலையில 9 மணிக்கு வருவா. 9 மணின்னா அந்த காலனிக்கு மத்தியில ஒரு மணிக்கூண்டு இருக்கு. அந்த மணிக்கூண்டு 9 மணி அடிக்கும் போது முத்தாயி வருவா. முத்தாயி வரும்போது ஒரு அவசரம் இருக்கும் அவள் நடையில. என்னைக்குமே நிதானமா யாரு என்னன்னு சுத்தி முத்தி பார்த்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவகிட்ட. 9 மணி அடிச்சது அப்படின்னா முத்தாயி நேரா வந்துருவா. வந்துட்டு பாலா அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். அந்த வீட்டுல இருந்து ஒரு குழந்தை வரும், பக்கத்து வீட்டுல இருந்து. அந்த குழந்தை ஒழுங்கா ஷூஸ் கூட போட்டிருக்காது. கையில ஒரு ஷூவோட நிற்கும். அதை அப்படியே அள்ளிட்டு அந்த கையில இருக்கிற ஷூஸை வாங்கி அறக்க பறக்க அந்த குழந்தையோட காலில் மாட்டிக்கிட்டே அப்படியே கூட்டிட்டு போவா. பக்கத்துல அதுக்கு அடுத்த வீட்டுல இருக்கிற கௌரி, ராமு, இப்படி சங்கரன், இப்படி வரிசையா குழந்தைகளை கூட்டிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல கடகடன்னு இந்த காலனியில இருக்கிற 25-30 பிள்ளைங்களை கூட்டிட்டு கடகடன்னு போயிடுவோம். அந்த குழந்தைங்க எல்லாமே பார்த்தா அவ்வளவு அழகா கிளம்பி வந்திருக்கும். ஆனா இவ பண்ற அந்த ஹரிபரியில அப்படியே அலங்கோலமா ஒரு மாதிரி போகுங்க. இவர் எழுத்தாளர் அந்த குழந்தைகளை அந்த கொண்டாடுறத அந்த இடத்துல பார்க்க முடியும். நாம எவ்வளவு பெரிய அறிவாற்றலோட பேசினாலும் சரி, எத்தனை பெரிய பரிதாபங்களோட நின்றிருந்தாலும் சரி, எதுவாக வேணாலும் இருந்துட்டு போலாமே, ஆனா அந்த குழந்தைங்க முன்னாடி நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவர் ரொம்ப ஆணித்தனமா சொல்லியிருப்பாரு. அந்த திகைப்பு படிக்கும் போதுதான் நமக்கு புரியும். அப்படிப்பட்ட அழகான குழந்தைகளை முகத்தை கூட பார்க்காம, அந்த குழந்தைங்க கிட்ட கனிவா ஒரு வார்த்தை கூட பேசாம, ஒரு சின்ன ரசனை கூட இல்லாம ஏதோ ஆட்டு மந்த மாதிரி அழைச்சிட்டு போறாளேன்ற ஒரு கோபம் எழுத்தாளருக்கு. முத்தாயி கிட்ட மட்டும் இல்ல, தங்களோட குல குழந்தைகளை இப்படி அறக்க பறக்க இப்படி கலப்பி முத்தாயியோட குரல் கேட்டதும் இப்படி அனுப்பிச்சு விடுறாங்களேன்னு பெத்தவங்க மேலேயும் கோவம். ஏன் முத்தாயி இதெல்லாம் பண்றா? பக்கத்துல ஒரு கான்வென்ட்ல மாச சம்பளம் 15 ரூபாய்க்கு முத்தாயி வேலைக்கு வச்சிருக்காங்க. அவளுடைய வேலை காலையில 9 மணிக்கு இங்க இந்த காலனி குழந்தைங்களை எல்லாம் அழைச்சிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு திரும்பி சாயங்காலம் 4 மணி ஆகும்போது அந்த பிள்ளைகளை திரும்பியும் அழைச்சிட்டு காலனியில சேர்க்கறது, அவ்வளவுதான். அவ அந்த வேலையை மட்டும்தான் ஒரு யந்திரம் மாதிரி பார்த்துட்டு இருந்தா. அவ ஒரு பெண்ணாகவோ தாயாகவோ இல்ல, அவ ஒரு எந்திரம் மாதிரி அவ வேலை செஞ்சிட்டு இருக்கா. இவர் பார்த்துட்டே இருக்காரு. ஒவ்வொரு நாளுமே இதே கதைதான். எந்த மாற்றமும் இல்லை. அவகிட்ட எந்த ஒரு பரிவும் இல்லை, கனிவான பேச்சும் இல்லை, கண்களை பாக்குறதும் இல்லை, யாரையுமே பாக்குறது இல்லை. வரிசையா அந்த வீடுகளுக்கு போய் அந்த குழந்தைகளை கூட்டிட்டு போறது மட்டும்தான். ஒரு நாள் நம்ம தலைவர் வெளியில நிக்கிறார் வராந்தால. அப்போ அங்க இருக்கிற பெண்கள்னாலே ஒரு சந்தோஷம் தானே. ஒரு பெண்கள்லாம் எல்லாம் ஒரு அங்க எதிர்த்த வீட்டு பொண்ணை பத்தி ஒரு சின்ன ஒரு வர்ணனை வருது. அப்புறம் கடந்து போற ஒரு பெண்ணை பத்தி பேசுறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது முத்தாயி வரா. அப்போ அவர் சொல்றாரு, முத்தாயி வரா, இப்ப இந்த குழந்தைங்க எல்லாம் வெளில வரப்போகுது. குழந்தைகள் எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடும் எனக்கு. அது ரொம்ப இயல்பு தானே. அழகழகா குழந்தைங்களை பார்க்கும்போது வேற எதுவுமே தெரியாது. இயற்கை கூட அதுக்கு அடுத்தபட்சம் தான்.
அவ்வளோ அழகா ஒரு ஒரு வர்ணனையோட அவர் சந்தோஷமா நின்றுட்டு இருக்காரு. அப்படி சரி இப்ப குழந்தைங்க வரப்போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. முதல்ல இந்த பக்கத்து வீட்டுல போய் முத்தாய் நிக்கிறா. பாலா அப்படின்னு குரல் கொடுக்குறா. இவர் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காரு பாலா வரப்போறான் அப்படின்னு. ஆனா உள்ள இருந்து பாலாவோட அம்மாவுடைய குரல் வருது, இல்ல பாலாக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு பள்ளிக்கு வரமாட்டான் அப்படின்னோடனே இவர் பார்த்துட்டே இருக்காரு. அந்த முத்தாய் அதுக்கும் அடுத்த வீட்டுக்கு போயிட்டு சங்கரா அப்படின்னு குரல் கொடுக்குறாரு. ஒரு கோபம், எல்லாருக்குமே இயல்பா இருக்கிற கோபம். இந்த இடத்துல நாமளே யோசிப்போம், என்ன ஆச்சு குழந்தைக்கு, ஏன் அவனுக்கு என்ன உடம்புக்கு? ஒரு வார்த்தை கூட முத்தாய் கேட்கல. ஒரு 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 பரிவு கூட அவகிட்ட இருந்து வெளிப்படவே இல்லை. கடமை வந்து கூப்பிட்டா, அவன் வரலையா, ஓகே நெக்ஸ்ட் போயிட்டு அந்த சங்கரனை கூப்பிட்டா, மற்ற குழந்தைங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. ஒரு அங்கலாய்ப்பு அதுல பதிவு பண்ணியிருப்பார் கதை, அந்த கதையில நிச்சயமா படிக்கிற நமக்கே தோணுது, எழுத்தாளருக்கு அவரு ரொம்ப ரொம்ப ஆணித்தனமா அதுல வந்துட்டு பதிவு பண்ணியிருப்பார் அவருடைய கோபத்தை. மறுநாள் வரா முத்தாயி, இதே மாதிரி காலையில வந்து பாலா கூப்பிடுறான். இல்ல அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. அன்னைக்கும் கேட்கல என்னாச்சுன்னு, போயிடுறா. அதுக்கும் 3வது நாள் ரொம்ப வருத்தத்தோட அவங்க அம்மா சொல்றாங்க, அவனுக்கு ரொம்பவே உடம்புக்கு முடியல, அவன் சரியே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றான். என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட முத்தாய் கேட்கவே இல்லை. மற்ற குழந்தைங்களை அழைச்சிட்டு ஸ்கூலுக்கு போறா, கொண்டு வந்து சாயந்தரம் விடுறா. இந்த கதை இப்படியே தொடர்ந்துட்டு இருக்கு ஒரு 5-6 நாளா. 5-6 நாளா இந்த கதை நடந்துட்டு இருக்கு. ஏன் வந்துட்டு முத்தாய் என்ன ஏதுன்னு கூட ஒரு வார்த்தை கேட்கலேன்ற ஒரு தவிப்பு இவர் மனசுல இருக்கு. 6வது நாள் ராத்திரி நல்ல ஒரு கனவு, நல்ல கனவு இல்ல ஒரு கனவு. என்ன கனவுல பாக்குறாருன்னா, பயங்கர வெள்ளம், பெரும் மழை, வெள்ளம், எங்க பார்த்தாலும் வெள்ளக்காடு. அங்க ஒரு பொண்ணு, ரொம்ப ஒரு நடுத்தர வயது பொண்ணு. அது யாருன்னா முத்தாய் தான். முத்தாய் இப்போ வயசான தோற்றத்துல இருக்கா, அவளுக்கு 60 வயசு மேல ஆயிடுச்சு. ஆனா கனவுல ரொம்ப இளமையான தோற்றத்துல இருக்கா. அவ வந்து தேடுறா, கையை விரிச்சு தேடுறா தன் மகனை. எல்லா இடமும் தேடுறா, தண்ணிக்குள்ளெல்லாம் நடந்து போய் தேடுறா. ஒரு கட்டத்துக்கு மேல மழை நின்னு, வெள்ளம் நின்னு, எல்லா தண்ணியும் வடிஞ்சு அந்த மணல்ல எல்லாம் திடலா வெள்ளம் வந்துட்டு போன சுவடோட மணல் எல்லாம் இருக்கு. அங்க பார்த்தா முத்தாயி அழுதுட்டு இருக்கா, உப்பாரி வச்சு. அவ மடியில ஒரு பையன் கையில மீன் பிடிக்கிற தூண்டிலோட இறந்து கிடக்குறான். அவ குரல் எடுத்து ஒப்பாரி அழறா. அந்த பையனுடைய முகத்தை பார்க்கும்போது பக்கத்து வீட்டு பாலா மாதிரியே இருக்குது. இந்த காட்சியை கண்டதுமே திடுக்கிட்டு அவர் எழுந்துடுறாரு. இது என்னடா இது, இப்படி ஒரு கனவு அப்படின்னு சொல்லி ஒரு 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 கலக்கத்தோட, ஒரு ஒரு பயத்தோட வீட்டு வாசல்ல, அர்லி மார்னிங் வச்சுக்கோங்களேன், வீட்டு வாசல்ல வந்து பாக்குறாரு. சுத்தி ஜனங்க பக்கத்து வீட்டுல நிக்கிறாங்க. எதுக்கு இத்தனை பேரு முகம் தெரியாதவங்க நிக்கிறாங்க? ஏதோ ஒரு ஒரு இறுக்கம், ஒரு தவிப்பு மனசுல. என்னன்னு பார்த்தா அந்த குழந்தை பாலா தவறிடுறான் உடம்பு சுகம் இல்லாம. அவனுடைய அம்மா அழறா. அவரால தாங்கிக்க முடியல, உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்து அவரு இருக்கும்போது மணி 9 ஆகுது. முத்தாயி வரா. முத்தாயி வந்து பாலான்னு குரல் கொடுக்குறா. அவங்க அம்மா வந்துட்டு ஒப்பு சொல்லி அழறது. இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணேன், இப்படிலாம் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லி பாலாவினுடைய தாய் புரண்டு புரண்டு அழறா. அதை இந்த முத்தாயி பாக்குறா. முத்தாயி பார்த்து எதுவும் பேசல, எதுவும் ரியாக்ட் பண்ணல. ஆனா அவ கண்ல இருந்து தண்ணி மட்டும் கொட்டுது. அவ அப்படியே நிக்கிறா, அங்கேயே நிக்கிறா. அவ எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல, கண்ல இருந்து தண்ணி மட்டும் கொட்டிட்டே இருக்கு அவளுக்கு. அங்க ஈமை சடங்கெல்லாம் நடந்து அந்த குழந்தைய எடுத்துட்டு போறாங்க. இவருக்கு அதை பார்க்க தைரியம் இல்லாம வீட்டுக்குள்ள கதை சாத்திட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கதவை திறந்துட்டு வெளியில வராரு. அப்பயும் முத்தாயி அங்க அதே இடத்துல சிலையா நின்னுட்டு இருக்கா. கண்ணுல தண்ணி தழும்பிட்டு அப்படியே நிக்குது. இவர் பாக்குறாரு. அவர் திரும்பி இவரை பாக்குறா. இவர் வாய் முணுமுணுக்குது, பாலா அப்படின்னு முணுமுணுக்குது. உடனே முத்தாயி சொல்றா, அவன் மீன் பிடிக்க போயிருக்கான் அப்படின்னு முத்தாயி சொல்றா. முதல்ல அவளுடைய கண்களை இவர் பாக்குறாரு. அந்த கண்கள் எவ்வளவு ஒரு குழந்தைத்தனமான கண்கள்ங்கிறது முதல்ல இவர் பாக்குறாரு. அவ சுதாரிச்சுட்டு அடுத்த வீட்டுக்கு போறா. சங்கரான்னு கூப்பிடுறா. கரெக்டா மணிக்கூண்டு 4 மணி அடிக்குது.
மாலை மணி 4. அழகான கதை இல்ல? இது வந்துட்டு நீங்க வாசிச்சு பார்க்கணும். நம்ம சொல்றது கேட்கறது ஒரு இனிமைதான். கதை கேட்கறது ஒரு இனிமைதான். ஆனா கண்டிப்பா இந்த கதையை வாசிச்சு பார்க்கணும். இதுக்கான லிங்க் வந்துட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கண்டிப்பா கொடுத்துருக்கேன். நீங்க வாசிச்சு பாருங்க. உங்களுடைய கமெண்ட்டுகளை பதிவிடுங்க. மற்றும் ஒரு அழகான கதையோட உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.